வணக்கம். உங்களோட வாழ்க்கையில சில பேர் உங்களை மதிக்கவே மாட்றாங்க அப்படின்னு உங்களுக்கு மன உளைச்சலாவே இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. முதல்ல உங்க கூட இருக்கிற சில சொந்தக்காரங்களும் பிச்சைக்காரர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருப்பாங்க. காசு இருந்தா உங்களை கூட வச்சுக்குவாங்க, உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, உங்களை மதிப்பாங்க. காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுத்தமா மதிக்க மாட்டாங்க. இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு மேலையும் கீழையும் பார்த்துட்டு உங்களால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அழகா உங்களை கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் இந்த விஷயத்த அவங்களோட வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பாங்க. இது அனுபவ ரீதியா நான் சொல்ற நிதர்சனமான உண்மைங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் வேணும் அப்படின்னா கொஞ்சமாவது வாழ்க்கையில நம்ம முன்னேறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், காசு பணத்தை சம்பாதிக்கணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமா வாழணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள முதல்ல ஒரு எண்ணம் இருக்கணுங்க. அதை விட்டுட்டு நானும் சுத்தமா சம்பாதிக்க மாட்டேன், நானும் எந்த வேலைக்கும் போக மாட்டேன், வாழ்க்கையில எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ண மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க மட்டும் என்னை மதிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு பணம் தேவையோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க. ஆனா அடுத்தவங்க முன்னால கௌரவமா மதிப்பா மரியாதையா வாழணும் அப்படின்னா அதுக்கு பணம் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களோட வாழ்க்கையில இதுக்கு மேல எந்த விஷயத்துக்காகவும் தாமதம் பண்ணாதீங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. யாரையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க. நீங்க உழைச்சு சம்பாதிங்க. உங்க சொந்த காசுல நீங்க சந்தோஷமா வாழுங்க. அதுல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு வேற எதுலையுமே கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதுதாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே சொந்தங்கள் அப்படின்னு உங்களுக்கு 1000 பேர் வரலாங்க. ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க, நாம எப்பயுமே இவங்கெல்லாம் நல்லா பேசுறாங்க, இவங்கெல்லாம் நம்ம கூட சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் பணம் அப்படிங்கிற ஒன்று உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த சொந்தம் கூட உங்கள்கிட்ட சொந்தமாகி நிற்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாருன்னே தெரியாம பாய் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வழிபோக்கனுக்கு கூட நீங்க சொந்தக்காரன். பணம் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரனுக்கு கூட நீ வழிபோக்கன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உண்மைங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே கூட்ட நெரிசல்ல கொஞ்சம் ஒரு சில்லறை காசை தவற விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான கூட்டமா இருக்கு. சில்லறை காசுகளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா குனிஞ்சு எடுத்தா நாம மிதிப்படுவோம் அப்படின்னு தெரியுதுன்னா நாம என்ன பண்ணுவோம், சில்லறை தானே பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நகர்ந்து போயிடுவோம். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில சில சில்லறை மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட தயவு செஞ்சு வாலண்டியரா போய் நீங்களா வாயை கொடுத்து வம்ப தேடிக்காதீங்க. சில மனுஷங்களை அப்படியே போகட்டும்னு விட்டுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மெனக்கட்டு தேடி பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூனையை தூக்கி மடியில கட்டிட்ட கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, தானா தூக்கி வம்ப வழிய சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆயிடுங்க. சில சில்லறை மனுஷங்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்ப பார்த்தாலும் நை 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 நைன்னு உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களை விட்டுட்டு போகவும் மாட்டாங்க, உங்களை நிம்மதியா வாழவும் விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பொறாமை குணத்தோட இருப்பாங்க. நீங்க நிம்மதியா இருந்தா அவங்களுக்கு நிம்மதியா இருக்காதுங்க. அப்படிப்பட்ட மனுஷங்களை சில நேரத்துல அப்படியே விட்டுட்டு உங்க வாழ்க்கைய உங்க வேலையை பார்க்கறது தான் நல்லதுங்க. அவங்கள எல்லாம் மெனக்கட்டு இழுத்து பிடிச்சி வச்சுக்காதீங்க. கடைசியில கஷ்டப்பட போறது நீங்க தான். நான் இப்பவே உங்களுக்கு அட்வான்ஸா ஒரு விஷயத்த சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சில நேரத்துல கஷ்டப்படாம அமைதியா நிம்மதியா இருந்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கஷ்டப்படுறத யாராலையும் தடுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே யாரு எதை செஞ்சாலும் சகிச்சுக்கிட்டு வாழ்றாங்க பாத்தீங்களா,
சரி போ விட்டு கொடுப்போம் அப்படின்னு சில பேர் யதார்த்தமாக எடுத்துட்டு வாழ்றாங்க பார்த்தீங்களா? அந்த மனுஷங்கள்லாம் கோழைகள், அவங்களுக்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, அவன்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாதவன் அப்படின்லாம் தயவு செஞ்சு யாரையும் எடை போட்டுறாதீங்க. இதை நான் ஏன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எதிர்த்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்க உடைஞ்சு போயிடுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, நம்ம சொந்தக்காரங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட கூட இருக்கவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், எதுக்கெடுத்தாலும் விட்டு கொடுத்து போகிற மனுஷங்களை என்னைக்குமே ஏளனப்படுத்தி பேசவே பேசாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த விட்டு கொடுத்தே போகிறாங்க பார்த்தீங்களா, முடிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவங்கள ஹர்ட் பண்ணுறது, கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. சில பேருக்கு இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறதெல்லாம் குதிரை கும்பான விஷயம். ஸோ கிடைக்கும் போதே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகாரம் செலுத்துகிற இடத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் அதிகாரம் செலுத்துகிற இடத்துல ஒரு ஹை பொசிஷனில் ஒரு நல்ல பவரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே அந்த அதிகார திமிரில் நம்ம கோபுரத்து உச்சியில் இருக்கோம் அப்படின்னு தயவு செஞ்சு ஆட்டம் போடாதீங்க, நினச்சி கர்வம் கொள்ளாதீங்க. உண்மையிலேயே அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு ராட்டினம் மாதிரிங்க. மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். அது எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது எப்போ வேணாலும் மாறக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. அதனால தான் சொல்கிறேன், எப்பயும் நீங்களாக இருங்க. இன்னைக்கு அதிகாரம் இருக்குது, பேரு புகழ் இருக்குது, காசு பணம் இருக்குது அப்படின்னு எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம கீழே வரும்போது நம்மளுக்கு தூக்கி விடுறதுக்கும் சரி, அட்லீஸ்ட் ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த உயரங்களுமே நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே ஒருத்தருக்கு அடங்கி போகிறோம் அப்படின்னா, சில பேர் அடங்கி போகிறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க கிட்ட அவங்களால ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும், ஏதாவது பயன் இருக்கணும். அப்படி இல்லையா அவங்க மேலே பயம் இருக்கணுங்க. இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நம்ம மேலே மதிப்பு, மரியாதை, உணர்வு, பாசம், அன்பு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு சில பேர் நம்மளுக்கு அடங்கி போகிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா நம்மளை விட முட்டாள் இந்த உலகத்தில் வேற யாரும் எதுவுமே கிடையாதுங்க, யாருமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த பயனுமே இல்லாமல் சில பேர் நம்ம கிட்ட அடங்கி போகவோ, நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுட்டு ஆடணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 90% பேர் அப்படியெல்லாம் நினைக்கிறது கூட கிடையாது. இதுதான் உண்மை. இதை பார்த்து காரணம் இல்லாமல் யாரும் நம்மளுக்கு அடங்கி போக மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் விழிப்போடு இருந்துக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. சில பேர் அதை கூட உணரவும் மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இவங்க அடங்கி போகிறாங்கப்பா, இவங்க நமக்காக இருப்பாங்கப்பா, எல்லா நேரத்துலையும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் கஷ்டம்னு வரும்போது தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இத்தனை நாளாக நம்மக்கிட்ட இருந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக, காசு பணத்துக்காக, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தேவைக்காக தான் அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே கொஞ்ச நாள் கழித்து தான் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. என்றைக்குமே பேசின வார்த்தைகளால் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கும் போது, அந்த சூழ்நிலை ஏற்படும் போது தான் நீங்கள் பேசாத வார்த்தைகள் தான் உங்கள் மானத்தை காப்பாற்றிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சில இடத்துல நீங்கள் பேசியே பழக்கப்பட்டிருப்பீங்க. நான் நேற்று கூட ஒரு வீடியோ பதிவில் வாயை திறந்து நீங்கள் தேவையில்லாத பேசுனீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் பல வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் பர்டிகுலராக நேற்று பேசின அந்த வீடியோ பதிவை நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா முழுசாக எடுத்து பாருங்கள், அதை கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் மனசில் நினைக்கிற எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் உங்கள் வார்த்தையால் காயப்படாத இருக்கணும், இல்லை அடுத்தவங்க
உங்களை காயப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதுங்க. நாம என்ன பண்ணுவோம்னா வாயை வச்சுட்டு கம்முனே இருக்காத சில பேர்கிட்ட போய் ரொம்ப ஓவரா பேசுறது, தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சில மனுஷங்க பேசுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க நடந்துக்காதீங்க. கடைசியில என்ன ஆகுனா நீங்க பேசின வார்த்தைகளை வச்சே உங்களை ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் சொல்றேன், என்னைக்குமே தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. உங்க மனசுல பட்டுடுச்சு அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதுவும் டேஞ்சரான ஒரு விஷயம் தாங்க. என்னைக்குமே உங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க தாங்க பொறுப்பு. நீங்க நினைக்கலாம், என்ன அவன் சீண்டிட்டான், என்ன அவன் கோவப்படுத்திட்டான், என்ன அவன் அப்படி பேசுனதுனால நான் ஆதங்கத்துல, கோபத்துல, வெறுப்புல என் வாயில இருந்து வார்த்தை வந்துருச்சு, அதனால இப்படி பேசிட்டேன் அப்படின்னு எந்தவித எக்ஸ்கியூஸும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு நீங்க தாங்க பொறுப்பு. என்னைக்குமே உங்க வார்த்தைகள் யாரு மனசையும் காயப்படுத்தாம நீங்க தாங்க பார்த்துக்கணும். கோடி கோடியா நீங்க கொட்டி கொடுத்தாலும் நீங்க கொட்டி விட்ட வார்த்தைகளை கோர்த்து அள்ளவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேடி தேடி அலைஞ்சாலும் நீங்க திட்டின வார்த்தைகளை மறுபடியும் திரும்ப வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா 100% சொல்றேன், கண்டிப்பா முடியாதுங்க. என்னைக்குமே சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. உங்களுக்கு அன்பானவங்களை விட்டு நீங்க அதிக தூரம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க திரும்பி பார்க்கும்போது, நீங்க திரும்ப வரும்போது அவங்க அதே அன்போட இருப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட காசு பணம் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்லாதவங்களை ஒரு மாதிரியும் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் கவனிப்பாங்க, பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேங்க. ஏன்னா நீங்க மறுபடியும் வாழ்க்கையில பெருசா பெரிய லெவலுக்கு உயர்ந்து போகும்போது கண்ணில் படுற எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டு அவங்கள மதிக்காத, அவங்கள ஏளனப்படுத்திட்டு போயிடுவீங்க. மறுபடியும் திரும்ப வரக்கூடிய அந்த சூழ்நிலை நேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாரெல்லாம் ஏளனப்படுத்துறீங்களோ அவங்க கிட்டலாம் நீங்க வழி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஸோ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படியே இருந்துரும்பா, என் வாழ்க்கையில நானெல்லாம் தோக்கவே மாட்டேன், நான் இப்போ போயிட்டு இருக்கிற இதே வேகத்துல பெருசா முன்னேறி போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தப்பு கிடையாதுங்க. வாழ்க்கையில முன்னேறது, நீங்க பெருசா சாதிக்கிறது, தோல்வியே இல்லாம வெற்றியை சந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அது பெரிய விஷயம். நான் அதை நினைச்சு பெருமைப்படுறேன். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அடிப்படக்கூடிய அந்த நேரத்துல நமக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது, யாரையும் கொஞ்சம் கூட வச்சு பார்க்க மாட்டாங்க சில மனுஷங்க. எடுத்த உடனே வாயில வந்த வார்த்தைகளை சொல்லி திட்டிடுறது. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை இதுக்கு மேல பயன்படுத்தாதீங்க. அது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனையில முடிஞ்சு போயிடும். கடைசியில நீங்க கஷ்டம்னு நிற்கும் போது ஒருத்தரும் உங்களுக்கு கை கொடுத்து உதவி பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஆறுதல் கூட கேட்க மாட்டாங்க. நீ எல்லாம் அன்னைக்கு அப்படி பேசுனல்ல, பணத்திமிரில் ஆடுனல்ல, அதிகாரத்துல இருக்கிறேன்னு திமிர் பண்ணல்ல, இன்னைக்கு இவனுக்குலாம் நல்லா வேணும்பா அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாம கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சு சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷனை உங்க வாழ்க்கையில நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க. நீங்க பேசுற வார்த்தைகளும் நீங்க நடந்துக்கிற அந்த நடத்தையும் தான் நீங்க யாரு அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுங்க. ஸோ என்னைக்குமே சொல்றேன், ஒரே மாதிரி இருங்க. ஸோ இன்னைக்கு இருக்குதுங்கிறதுக்காக ஆடாதீங்க, நாளைக்கு இல்லையே அப்படிங்கிறதுக்காக வாடாதீங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எப்பயுமே கஷ்டத்திலேயே இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போ வேணாலும் உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது நல்லபடியாவே இருக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய 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 இடத்துக்கு மறுபடி உயர்ந்துக்கிட்டே போக போறீங்க. ஸோ இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அடுத்த ஒரு வருஷமோ 2 வருஷமோ உங்களோட வாழ்க்கையில நீங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில நிச்சயமா இந்த காலம், இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும். அப்ப நினைப்பீங்க, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வழியை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% சொல்றேன், நீங்க மிகப்பெரிய இடத்துல இருப்பீங்க. இது உண்மைன்னு நீங்க நினைச்சீங்க, நீங்க உணர்றீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.